2024 மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட அதிமுக தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியை கூட கைப்பற்ற முடியாமல் கடும் பின்னடைவை சந்தித்துள்ளது கட்சியினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக, தேமுதிக, எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது. இதில் 32 தொகுதிகளில் அதிமுகவும், 5 தொகுதிகளில் தேமுதிகவும், எஸ்டிபிஐ மற்றும் புதிய தமிழகம் ஆகிய கட்சிகள் தலா ஒரு தொகுதியிலும் போட்டியிட்டன. இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் அதிமுக ஒரு தொகுதியை கூட கைப்பற்ற முடியாமல் பின்னடைவை சந்தித்துள்ளது. மேலும் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட கட்சிகளும் பின்னடைவையே சந்தித்துள்ளன. இதனிடையே விருதுநகரில் போட்டியிட்ட மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகர் பிற்பகல் வரை முன்னிலையில் இருந்தது ஆறுதலாக அமைந்தது.